விரயத்தை இயக்குவார், தனியாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு, அல்லது மறைமுகமான ஆதாயத்தை கொடுப்பாரு. ஏதாவது வழக்குகள் இருந்தால் அதில் தீர்த்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்களே நல்லா சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை உள்ளவங்க. ஏன்னா நுண்ணறிவு அதிகமாக இருக்கும். பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம வருட பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் மட்டும்தான் பல்வேறு கோணங்களில் ஆய்வு பண்ணியிருக்கோம். சரி, மாத பலன்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா வருடத்தை விட மாதமும், மாதத்தை விட வாரமும், வாரத்தை விட தினமும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் பேஸில் தான் உங்களுக்கு பலாபலன்களே நடக்கும். இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறோம், என்ன மாதிரியான தன்மையில் இருக்கணும் நம்ம காலண்டரில் போய் பார்க்குறோம். இன்றைக்கி மேசத்துக்கு எப்படி இருக்குது, ரிஷபத்துக்கு நன்மை, வெற்றி, பயணம் அப்படின்னு சின்ன க்யூரியாசிட்டி, இன்றைய நாள் எப்படி போகும் நமக்கு அப்படின்றது. அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம இருக்குதோ, அமைப்பு இருக்குதோ அதன் அடிப்படையில் சொல்கிறதும், அல்லது குத்து மதிப்பாக அடிச்சு விட்றதும் சில பதிப்பகங்களோ அல்லது சில மீடியாக்களோ பண்ணுற ஒரு விஷயம். அது ஒரு எனர்ஜெட்டிக்காக காலையில் எழுந்திரிச்சதுமே எடுத்ததும் துக்கம், துயரம், துன்பம் அப்படின்னு போடாமல் ஒரு பாசிட்டிவாக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரி, அதன் அடிப்படையில் உண்மையிலே அப்படி தான் இருக்குமானாக்கா இருக்காது. நம்ம காலையில் பார்த்துருப்போம், வெற்றின்னு போட்டிருக்கோம், அல்லது மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கும். பட் அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா என்றைக்குமே இல்லாமல் அன்றைக்கி தான் தண்டம் கட்டியிருப்போம், என்றைக்குமே இல்லாமல் அன்றைக்கி தான் அவமானப்பட்டிருப்போம். அது மாதிரிலாம் நடக்கும். அப்போ அதெல்லாமே உண்மையாக அப்படின்னா, உண்மைன்றது சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு தராங்களோ ஒழிய, ஆனால் ரியலாக என்னன்னாக்கா கோள்கள் எப்படி பட்ட தன்மையில் அன்றைக்கி பிறக்குதோ அதன் அடிப்படையில் தான் பலாபலன்கள் நடக்கும். அப்போ தினசரி நடக்கிறதுக்கும், வாரத்துக்கு நடக்கிறதுக்கும், மாதத்துக்கு நடக்கிறதுக்கும், வருடத்துக்கு நடக்கிறதுக்கும் அந்த நேரத்தில் எப்படி உதய லக்னம் வருது, அன்றைக்கு உள்ள கிரகநிலைகள் எப்படி. இப்போ பர்த்து சார்ட்டே இருக்குது. பர்த்து சார்ட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோள்கள் மாறினா கூட அதெல்லாம் கோச்சார பலன்றோம். ஆனால் ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பர்த் ஆஃப் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, இதில் மூணையும் கணக்கிட்டு துல்லியமாக எழுதப்படக்கூடிய ஜாதகம் தான் உங்களுக்கு பலாபலன்னு சொல்லும். அதான் திசாபத்தியை நிர்ணயம் பண்ணோம். அதன் அடிப்படையில் பலாபலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் பலாபலன்கள் வரையறுக்கலாம். ஏன்னாக்கா வருட பலன்கள் ஒரு மாதிரி இருந்தால் கூட அது எப்படி நடத்தும் அப்படின்றது மாத பலன்கள் தான் நிர்ணயம் பண்ணும். மாத பலன்கள் எப்படி நடத்தும் அப்படின்றத வார பலன்கள் நிர்ணயம் பண்ணோம். இந்த வாரம் எப்படி போகும் அப்படின்றது இந்த வார துவக்கத்தை மொதல் நாளை வச்சே சொல்லிடலாம். இந்த வாரத்தில் மொதல் நாள் எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணோம், எப்படி மீதியை போகும். என் சமயத்தில் பார்த்திங்கன்னா மண்டே ஸ்டார்ட் பண்ணதுமே சாட்டர்டே க்ளோஸ் ஆகிறதே தெரியாது, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும். சில நாள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப லென்த்தியாக, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப அது கடன்பட்டாதான் தெரியும். எப்படின்னாக்கா ஒரு நாள் எப்படி நீளமாக இருக்குன்றது கடன்காரனுக்கு தெரியும். என்டர்டெயின்மெண்ட்காரனுக்கு பார்த்திங்கனாக்கா எவ்வளோ நாள் சின்னதாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவனுக்கு தெரியும். அதுபோல் தான், அதாவது போதையில் தூங்குறவனுக்கு பார்த்திங்கனாக்கா விழிச்சதுமே விடிஞ்சு போயிருக்கும். அப்போ எவ்வளோ நேரம் நம்ம போதையில் இருந்தானே தெரியாது. ஆனால் கடன்காரன் நிறைய பேருக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கான் பாருங்கள். ஒரு சண்டை எவ்வளோ தூரம் லென்த்தியாக இருக்குது அப்படின்னம்னாக்கா அது ஒரே நாள் ஸ்டேஷனுக்கு போய், கோர்ட்டுக்கு போய், ஜெயிலுக்கு போய் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் க்ரியேட் ஆகும் பாருங்கள். அப்போ தான் இருக்கும் வாக்குவாதன்றது. ஒவ்வொரு சனத்துக்கும் அதிரக்கூடிய வார்த்தைகள் வித்தியாசமாக பதிலுக்கு பதில் வரப்போ அன்றைக்கி நாளே வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாறி போயிடும். இந்த மாதிரி தன்மை. அப்போ ஒரு வாரம் அது மாதிரி இருக்கும், மாதம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட சுப பலன்களை, எப்படிப்பட்ட அந்த மாத பிறப்பு வரப்போ எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிகளும் நல்ல தன்மையில் எப்படி இருக்கும், கெட்ட தன்மையில் எப்படி இருக்கும். கெட்டனாக்கா என்ன, நமக்கு ஆக்சுவலாக என்ன தசாபுத்தி நமக்கு நடக்குதோ அதுதான் நடக்கும். பட் இது சைடு பூஸ்டர் மாதிரி சின்னதாக நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இது மாதிரி இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு அனுமானிக்கிறது தான். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்குறப்ப, அதுவும் பிரசனத்தின் அடிப்படையில் இந்த ராசி பலன் நம்ம கணிக்கிறப்ப சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இந்த வைகாசி மாதம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, சிம்மத்துக்கு 3ஆம் இடத்துல தான் இந்த மாதம் உதயமாகுது. அந்த ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல, அதாவது மேசத்தில் தான் இருக்கார் சுக்கிரன். யாரோட சேர்ந்துருக்காருனாக்கா உங்களுடைய தன லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன். உங்களுக்கு நல்லது நடக்கணும், ஒரு கல்யாணம் கச்சேரி நடக்கணும், ஒரு பணம் காசு வரணும், அல்லது ஏதாவது வீடு வாசம் வாங்கணும், பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஃபைனான்ஸ் ரீதியாக நல்ல ஒரு ஸ்டேபிளாக ஒரு செட்டில் ஆகணும் அப்படின்னம்னா புதன் தசை தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். புதன் மட்டும் கெடாமல் இருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி அவர் தான், தனஸ்தானாதிபதி தான், லாபஸ்தானாதிபதி அவர் தான் இப்போ இருக்கிறது. ஆனால் பகைப்பற்ற ஸ்தானமான 9 யாருக்கு? புதனுக்கு, செவ்வாய்.
ஆனால் அதுக்குள்ளே அவர் பயணப்படுறதுன்றது கேது, 2ஆம் இடத்துல இருக்கிற கேது. அதிகபட்சம் வந்தால் கூட எப்படி வரும்னாக்கா, ஒரு முறையற்ற தன்மையெல்லாம் வரக்கூடிய காசு பணமாக இருக்கும். ஒரு ஏதாவது வரவாக இருக்கும். அது கேது சாரம் பெற்ற புதன்ன்றது ஞானத்தின் அடிப்படையில் வர்றதோ, தர்மத்தின் அடிப்படையில் வர்றதோ, உழைக்காமல் வர்றதுக்கான வாய்ப்புகளோ, இது மாதிரி தன்மைகள் இருக்கும். அல்லது ஒரு மூதாதையர் சொத்து வழி ஆதாயங்கள் பெறுறதோ, அல்லது உங்களுடைய தந்தை வழி ஆதாயங்கள் வர்றதோ, அவங்க உயிரெழுத்து வச்சோ, அல்லது வழக்கு ஆடி சம்மந்தப்பட்டு வழக்கு நடத்தி அதன் மூலம் வரக்கூடிய பொருளாதார ரீதியாக ஒரு ரெக்கவர், ஒரு ஃபினான்ஷியல் இதெல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த வைகாசி மாதம். ஆனால் இப்போ அட் ப்ரெசென்ட் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்குன்னா 8 தான் இப்போ ஓடிட்டுருக்கு. 8 யார்? உங்களுக்கு குரு இருக்கிறது இப்போ 10ல் இருக்கார். குரு 10ல் வந்தாலே வேலையில் ஒரு ஷஃபிள் நடக்கும். ஏதாவது இது வரைக்கும் எந்த வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த வேலையிலேருந்து ஒரு வேலையில் இல்லைனாக்கா ஒரு வேலை வர்றதுக்கான வாய்ப்போ, வேலையில் இருந்தீங்கனாக்கா அந்த வேலையை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்போ நடத்தும். அது உங்கள் ராசி அதிபதி யாருன்னா சூரியனுடைய சேர்ந்துருக்காரு. சூரியனும் உடைய நட்சத்திரத்தில் தான் 2 பேருமே இருக்காங்க. அதாவது குருவும் இருக்கார், சூரியனும் இருக்கார். அது கார்த்திகை 2ஆம் பாதத்தில். கார்த்திகை 2 அப்படின்றது நவம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு நேர் 6ஆம் இடம். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஜாபு வழி உங்களுக்கு எதிராக யார் இருக்காங்கனாக்கா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழியாக ஒரு சிக்கல், அல்லது உங்களுடைய உயிர் தோழன், உயிர் தோழி அவங்க வழியாக வந்த சிக்கல். நீங்கள் பதவி டீக்ரேட் ஆகிறதுக்கு காரணமே என்னன்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுடைய அது நீங்கள் இது வரைக்கும் யாரெல்லாம் முழுமையாக நம்புனீங்களோ அவங்க வழி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாகவே இருக்கும். அவங்க தான் உங்களுடைய ரிமூவ் ஆகிறதுக்கான காரணமாகவே இருப்பாங்க. அப்போ அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அப்போ ஷேரிங்கிறது பெரிய அளவில் நீங்கள் உங்களுடைய என்ன தான் க்ளோஸ் சர்க்கிளாக இருந்தால் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கட்டும், உங்களுடைய ஃபேமிலி மெம்பராக இருக்கட்டும், உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பெருசாக ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போவே உங்களுக்கு டக்கப்பார் தான் ஓடிட்டுருக்கும். ஏன்னா குருன்றது தான் உங்களுக்கு குரு சாரத்தில் தான் இந்த சனியை 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பியூராக ராக்கில் இருக்கிறப்போ எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தான் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ எப்படின்னா இப்போ குருவோட சாரில் இருக்கார். குரு 10ஆம் இடத்துல தான் இருக்கார். இப்போ என்னென்னா வேலையில் மாற்றன்றது தராரு. ஆனால் அந்த வேலை மாற்றம் யாரோட சாரத்தில் இருந்து செய்கிறாரு அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு 5க்கும் 8க்கும் அதிபதியான குருவோட சாரத்தில். அப்போ ஏதாவது ஒரு அவச்சொல், ஏதாவது ஒரு பழிச்சொல் சொல்லி வேலையிலிருந்து விலகிறதுக்கான வாய்ப்போ, அல்லது உங்களை நீக்கிறதுக்கான வாய்ப்போ, அல்லது நீங்களாக வாலண்டரியாக வேலையை விட்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்போ, அல்லது அந்த இடத்துல கண்டினியூஸாக என்னால் பயணிக்க முடியாது. ஏன்னா 5 கூடைய குரு உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்காருனாக்கா உங்கள் ராசியாதிபதி ஸ்டாரில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குது மாதிரி தான் இந்த இடம். ஏதோ ஒரு நெகட்டிவ் நடந்தால் கூட அது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்துக்காக நடக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஏதோ நம்ம வேலையை விட்டு வெளியே தள்ளிட்டாங்க, ஒரு சமயம் கம்பெனி இழுத்து மூட போகிறாங்களாட்டிருக்கு, கடை இழுத்து சாத்த போகிறாங்களாட்டிருக்கு, திவால் ஆகிட்டாங்க போல இருக்குது, அல்லது ஏதோ ஒரு பெருசாக சிக்கலில் அவங்க மாட்டிட்டாங்களாட்டிருக்கு. நம்ம பரவாயில்ல அந்த டைம் ஆஃப் பீரியடில் எப்போயுமே ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுனாக்கா அந்த சம்பவத்துக்கு அப்போ யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு குற்றவாளின்றதை விட விசாரணை பட்டியலில் இருப்பாங்க. அதுபோல் நீங்கள் எந்த இடத்துலேருந்து வெளியே வரீங்களோ அந்த இடத்துல அதுக்கு அடுத்து என்னன்னாக்கா ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்து அந்த பிரச்சனைக்கு உண்டான தன்மையில் அதை ஆய்வு பண்ணுற கிழமை மாறிக்கும். அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் இருந்தது பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கங்க. ஏன்னா அந்த மாதிரி சூழல் ஏற்படும். அதனால் இந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்றதை விட, ஏன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு அதிகபட்சம் ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது. இப்போ பேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பிரச்சனைகள் தான். பிரச்சனைனாக்க வழக்காக இருக்கலாம், அல்லது செப்பரேஷன்னான லைஃபாக இருக்கலாம், அல்லது இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது ஒரு டிஸ்பியூட்டு லைஃப்பில் கோர்ட்டில் ஓடிட்டுருக்கிற ஒரு கேஸாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு நடுவில் ஒரு ஃப்ராக்சர் அதுக்குண்டான காரணத்தில் ஓடிட்டுருக்கலாம், அல்லது வேலையில் ஏதாவது ஒரு சிக்கலாக இருக்கலாம். இதெல்லாம் சிக்கல்னாக்கா 10 குடைவன் 8ஆம் அதிபதியாக தானே இருக்கான் யார்? குரு ராசி அதிபதியும். அப்போ ஏதாவது எது ஒரு நெகட்டிவ் நடந்தாலும் அது உங்களுடைய சிந்தனைக்குட்பட்ட தன்மையில் தான் அது நடக்குது அப்படின்றது மட்டும் ஒரு நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்கள் விஷய ஞானத்துக்கு அப்பாற்பட்டு எதுவும் நடக்கலை. ஆனால் நீங்களாக லீக் பண்ணது, நீங்களாக சொன்னது, நீங்களாக அப்ராணியாக, நீங்களாக அப்பாவித்தனமாக, நீங்களாக யதார்த்தமாக பேசப்பட்ட பேச்சின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டு அதை இன்னொருத்தவங்க பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே போகிறீங்க. அதுதான் இந்த இடத்துல நடக்குது. அது இன்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் ஏர்னிங் லைஃபாக இருக்கட்டும், ஜாப் வைஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் வைஸாக இருக்கட்டும். அப்போ எதுக்கும் பெருசாக நீங்கள் எதையும் ஒரி பண்ணாத தன்மையில், ஏன்னா இந்த இடத்துல குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது மிகப்பெரிய அளவில் நல்லது. குருவை மட்டும் அது 5 குடைவன் மட்டும். ஆனால் அவர் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்து 10ல் இருக்கிறப்ப தான் இந்த வேலை சிக்கல் நடக்குதுன்ற அர்த்தம்.
அப்போ அந்த இடத்துல யார் இருக்காங்கனாக்கா, இந்த இடத்துல 8ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா, உங்களுக்கு என்டையர்லி அந்த இடத்துல யார் யார் இருக்காங்கனாக்கா, புதன், சனி, குரு. புதன், சனி, குரு அப்படின்றப்ப அதுக்கும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குருக்கு சம்மந்தம் இருக்கானாக்கா, சம்மந்தமே இல்லை. அந்த இடத்துல இருக்கிறது பூராமே சூரியன், சந்திரன், செவ்வாய் தான். அப்போ இந்த குரு வந்து பயணப்படுறது பூரா எந்தெந்த பாவங்களை உங்களுக்கு சஃபல் பண்ண வைக்கும் அப்படின்னம்னா, சூரியன்றது உங்கள் ராசி அதிபதி, சந்திரன்றது 12ஆம் அதிபதி, செவ்வாய்ன்றது யோகாதிபதி. அப்போ ஏதாவது ஒரு கெடுதல் நடந்தால் கூட அதை நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக நினச்சிங்க. ஏன்னா இந்த இடத்துல குரு 10ல் பயணப்பட்டால் கூட எந்தெந்த பாவங்களை தான் இயக்குவார்னா, விரயத்தை இயக்குவார், தனியாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு, அல்லது மறைமுகமான ஆதாயத்தை கொடுப்பாரு. ஏதாவது வழக்குகள் இருந்தால் அதில் தீர்த்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது இழுத்துக்கிட்டே போன வழக்குகள் கூட அது புள்ளிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதை முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வருது. ஏன்னா ஒரு மிருகசீரிடத்தில் வரப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். 12ஆம் இடத்து ரோகிணியில் குரு வரப்போ அதுவும் வர்றது. அப்போ இந்த ஆண்டு வரதை காட்டிலும் இந்த வைகாசி மாதமே அதுக்குண்டான அச்சாரத்தை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கா, அல்லது வெளிநாடு போகிறதுக்கான விசாக்கா, அல்லது ஜாப் வைஸு நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் அதெல்லாமே ட்ரை பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல ரிமூவ் ஆகுறீங்க, ஆனால் இன்னொரு இடத்துல இதை விட பெஸ்ட்டு லைஃப்பில் என்ட்ரு ஆகுறீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் நினைக்கணும். ஏன்னா இந்த டைம்ன்றது ரொம்ப வைகாசி மாதன்றது ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜிக்கெலாம் அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல உங்கள் ராசியாதிபதி 10ல் இருக்கிறது தான் மிகப்பெரிய யோகமே சொல்லக்கூடியது. ஏன்னா 10ல் இருந்தால் கூட அவர் சுயசாரம் பெற்றவராக இருக்கார், கார்த்திகையில் இருக்கார், கார்த்திகை 2ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் நாம சரிதியாகவும் இயங்கும். அப்போ 6ன்றது ஜாப், சர்வீஸ். அப்போ இந்த இடத்துல என்ன, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு செப்பரேட்ன்றது அப்படியே நீங்கள் வந்து நீர் பூத்த நெருப்பு மாதிரி அதை ஒன்றும் கலராதீங்க. அது பட்டால் பேசாமல் விட்டுருங்க. அது பட்டால் ஏதாவது வழக்கு வந்தால் கூட இந்த வாய்தாவை தள்ளி போட்டுருங்க. வைகாசி மாதம் வரக்கூடிய வாய்தாவை தள்ளி போட்டாலே அதுக்கு தீர்க்கமான முடிவுகள் பின்னாடி எடுத்துக்கலாம்னு விட்டுருங்க. எப்போயுமே உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு செப்பரேட்டடான லைஃப் இருக்குது, அல்லது டிஸ்கன்டினியூ பண்ணக்கூடிய லைஃபாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கோர்ட்டு வாசலில் மிதிக்கணுமோ இல்லையா. மற்றபடி எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு உடனே இதில் ரிலீவ் ஆகணும், இதில் உடனே முடிச்சிடணும், இதை உடனே டிஸ்கன்டினியூ பண்ணிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துறாதீங்க. ஏன்னா எடுக்கிறதுன்றது முடிவு எடுக்கிறது ஈஸி. ஆனால் அதுக்கப்புறம் அந்த முடிவால் நமக்கு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா, அதில் வாழ்கிறது தான் கஷ்டம். செத்த நேரத்தில் முடிவு எடுக்கலாம், அதுக்கு 1000 பேர் ஒத்து வருவாங்க, துணை நிற்பாங்க முடிவு எடுக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கூட பயணிக்கிறது யார் அப்படின்னு பார்க்குறப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் அட்வைஸ் பண்ணவங்க பூரா அப்போ ஒரு அட்வைஸ் தருவான். நாங்கள் தான் அன்றைக்கி புத்திக்கிட்டு சொன்னோம், நாங்கள் தான் மூளைக்கிட்ட சொன்னோம், உனக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்வான். உன் வாழ்க்கை நீயே உன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சொல்கிற வயது தானே. அதனால் நீங்களாம் போனால், ஏன்னா உங்களுக்கு 5 கூட யார், குரு. அவர் இருக்கிறதும் இப்போ உங்களுடைய சாரத்தில் தான் இருக்கார். எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப அறுதியாக உறுதியாக எடுங்க. மற்றவங்க இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, அண்ணன் சொல்கிறான், தம்பி சொல்கிறான், அக்கா சொல்கிறான், தங்கை சொல்கிறான், டோன்ட் கேர். யார் சொன்னாலும் கேட்காதீங்க. ஏன்னா நீங்களே நல்லா சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை உள்ளவங்க. ஏன்னா நுண்ணறிவு அதிகமாக இருக்கும். பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். பட் அது சிக்கலாக பார்க்குறப்ப தான் அதோட காலகட்டங்கள் பயணித்தாதான் உங்களுக்கு அதிகபட்சம் இந்த மாதிரி தரது. என்னென்னா சனியின் சாரத்தில் இருக்க கோளோட திசாபுத்தி காலத்துலேயோ அல்லது சனியோட திசாபுத்தி காலங்கள்லேயோ சனி மட்டும் உங்களுக்கு மறையக்கூடாது. மறைஞ்சாலே சிக்கல். பொதுவாக 3, 6, 10, 11 சனி இருந்தால் நல்லதுன்னும். ஆனால் 6ஆம் இடத்துல மட்டும் சனி இல்லாத தன்மையில் ஒரு 3லையோ அல்லது 10லையோ 11லையோ சனி இருந்தாருனாக்கா சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை உங்களுக்கு இன்டர்னல் லைஃபு கிடைக்கும். அல்லது 3ஆம் இடத்துல இருந்தார், 3ஆம் அதிபதியான 3ஆம் இடத்துக்கு சாரம் இருக்கா பார்த்திங்களா, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யாராக இருக்காங்க, அதாவது 6ஆம் இடத்துல இல்லாமல் இருந்தார், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய் சாரத்தில் குரு இல்லாமல் இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் நல்லது. அப்படி எதாவது இருக்க முடியுமானாக்கா சில சமயம் அதெல்லாம் என்னென்னா சின்னதாக ஒரு போகிற போக்கில் ஒரு ஆசிட்டு போகிறது தான், அது பெருசாக லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாது. ஆனால் அது மாதிரி நம்ம இருந்துக்கணும். சில இடங்களில் இந்த இடம் எனக்கு அன்கம்ஃபர்ட்டாக இருந்தால் கூட சில சமயம் நான் பொறுமையாக இருக்கணும், அடக்கி வாசிக்கணும், நமக்கான காலங்கள் வருது, நமக்கான வேகம் அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் மைண்டை அழகாக சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த லைஃப்பை. ஏன்னா உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் தான் வாழ போகிறீங்க. உங்களுக்காக உங்கள் அப்பாவோ, உங்கள் அம்மாவோ, உங்கள் அண்ணனோ, உங்கள் அக்காவோ, உங்கள் தங்கச்சியோ யாருமே வாழ போகிறதில்ல. எல்லாம் கூட இருக்க நண்பர்கள்லாம் வந்து வாழ்த்திட்டு போவாங்க. வாழ்த்துறாங்களோ வாழ்த்துலையோ வயிறுஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு மேரேஜை இன்னொரு மேரேஜ் பீட் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்களோ ஒழிய ஒரு லைஃப்பை இன்னொரு லைஃப் பீட் பண்ணணும்னு நினைக்க மாட்றாங்க. அவர் இப்படி பண்ணிட்டார், அவரை வச்சு சமயக்காரர் வச்சுட்டார், அவர் அந்த மாதிரி டிஜே வச்சுருக்காங்க, அவர் அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிட்டார், அதுக்கு ஈடாக இணையாக அதுக்கு மேலே
அப்படின்றத யோசிக்கிறாங்களோ இல்லையா, அவங்க நல்லா வாழ்கிறாங்க, அவங்கள விட நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பார்க்கணும், வாழணும் அப்படின்றது மைண்ட் செட்டே வர்றதில்ல. அது மாதிரி பண்ணும் பட்சத்தில் மிகப்பெரிய அழகான வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா அது இல்லாத வாழ்க்கை நம்ம எவ்வளோ தான் பொருளாதார ரீதியாக நம்ம ரொம்ப ஆடி பென்ஸு காரில் போனால் கூட ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய மனிதர்கள் பக்கத்தில் இல்லைனாக்கா வாழும் வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை, நரகமான வாழ்க்கை. இதில் வாழணுமா அப்படின்றது நீங்கள் தான் முடிவெடுக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கான ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறையோ அல்லது பதிலோ தெரியணும் அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய பேர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அந்த கேள்வியும் பதிவிடுங்க. நான் அதிலேயே உங்களுக்கு பதில் சொல்லிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறேன். இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக, உங்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. தயவுசெய்து அந்த நம்பருக்கு உங்களுடைய டேட்டாஸ்னாக்கா ஹாரோஸ்கோப் டீட்டெயிலேருந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, யாரும் இருக்க மாட்டாங்க எடுக்கிறதுக்கு. அதிகபட்சம் ஏதாவது 1 or 2 டைம்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா எடுப்பாங்க, ஆன்சர் பண்ணுவாங்க. பட் நீங்கள் பதிவிட்டிங்கனாலே அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நானே உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான கேள்விகள் என்ன கேள்விகள் கேட்டிருக்கீங்களோ அதுக்குண்டான ப்ரீஃபான வாய்ஸ் ரெக்கார்டாக நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்றேன். நன்றி, வணக்கம்.